இந்த ஊரை காக்கும் உத்தமி உன் பாதப்படுத்தோம் அம்மா அம்மா உத்தமி அருள்வாயம்மா அம்மா உத்தமி அருள்வாயம்மா உலகாலும் மையவழி
மயானத்து சூறையிட மாசையில் தேரோடு ஓடி வருகிறார் அங்கய கன்னியாம் நம் மங்காள பரமேஸ்வரி அழகான மாம்பாக்கு எல்லையில் ஓடி வருகிறார் மஞ்சா போடவ கட்டி உயர மாற்றமா மாடு வங்காளி அவன் குழந்தையாரி வரலாம் நாடக கலாசிய பெருமக்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய கிராமத்தில் அமர்ந்திருக்கும் இந்த அங்காள அம்மனுக்கு இந்த மாசி மாதத்திலே இந்த மயான கொள்ளை இந்த விழாவை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அங்காளம்மன் விழாக்குழு உறுப்பினர்கள் இந்த அங்காளம்மன் விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அருமையான நல்ல வேலையிலே அதிகால வேலையிலே எங்களுடைய கலந்தேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். ரூபாய் 1001 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய இந்த விழாக்குழு உறுப்பினர்களும் இந்த கிராம பொதுமக்களும் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று இந்த அங்காளம்மனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா, அந்த பாவி இடத்திலே இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் முக்கன் கொண்ட தேங்காயிலே ஐக்கியமாக்கி சிவபெருமானிடத்தில் பெற்ற வரத்தை நான் அடியேன் பெற்றுக் கொண்டேன். எந்த ஒரு ஆடவராலும் அழிவென்பதே இருக்கக்கூடாது என்று வரத்தை பெற்றிருக்கிறான் கடல் கண்டா சூரன். நீதான் பாதுகாக்க வேண்டும். எங்க ஆத்தாடா என்னையா யார் என்று கேட்கின்றார்? மாயம் தங்கையடா, மா காளி தேவியடா. மாயம் தங்கையடா, மாயான காளியடா. கோழி முட்டை திங்களடா, ஒரு ரூபா கொண்டாவடா. என்னுடைய மகனையே கொல்வதற்கு நீ துணிந்து விடுவாய். துள்ளுகின்ற மாடு புதி சுமக்காது. கலக்கண்டா சோரா, செய்தது தவறு என்று என் தாயிடத்தில் மண்டியத்தை விடு, உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். எப்படி காட்சியளிக்கிறார்? ஒரு கை சடமுடி தருத்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான வேளையிலே நமது மாம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பத்மாவதி என்று சொல்லக்கூடிய அம்மையார் அடிய எனக்காக ரூபாய் 50 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அம்மையாருக்காக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நினைத்தாலும் எனக்கு அறிவு இருக்கக்கூடாது என்று வருத்தமாகிறார். ஆனால் பெண்களை பற்றி கவலை கிடையாது என்று நினைத்தாயே. ஆனால் தான் இந்த அகோர உருவம் எடுத்து வந்திருக்கின்றேன். அம்மா, அந்த கடல் கண்டா சூரனை வதை செய்து விட்டோம். கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகள் கன்னிகள் இவர்கள் உயிர் பெற்றதால் இவர்கள் கரத்தால் சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நீரையும் கொண்டு வந்த பிறகு இந்த அழகான மகா கும்பாபிஷேகம் நடந்தாங்க. செயலிழந்து கிடக்கின்ற இந்த உலகம் மீண்டும் இயங்கும். இந்த உலகத்தை மீண்டும் படைக்க வேண்டும் என்றார் உமையவளே, உன்னால் தான் முடியும். ஆடவர் கரப்படாத இந்த 7 கன்னிகளும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றார். உனது சித்தத்தை அடக்கி நீ ரத்தத்தை அருந்துபவள். உனக்கு திரைவாழை இட்டு வீச அந்த ரத்தத்திலே நீ அருந்தக்கூடிய உதிரத்தை உட்கொண்டு 7 கன்னிகளும் மீண்டும் உயிர் பெற்று வருவார்கள். அம்மா, உனக்கு காவு நல்ல காவு வருகுதம்மா, காவு நல்ல காவி வருகுதம்மா, விளையாட கன்னிகளை ஓடி வாங்கும், விளையாட கன்னிகளை ஓடி வாங்க, காவு நல்ல காவு வருகுதம்மா. அம்மா, அது கொக்கரித்து குரல் கொடுக்க கோவிந்தமே கோவிந்தமே என்று சொல்ல கொக்கரித்து குரல் கொடுக்க அரரரா. கோபாலன் கையாறு. அம்மா, நீங்கள் ஆடி மாத கூழ் குடிக்க ஓட்டோ நல்ல ஓட்டோ நட நடந்தா. அம்மா, கொட்டாங்கச்சி கூழ் ஊட்டாத, அந்த கூழ் ஊட்டாத புறப்பாடி என்ன அதை வந்தவளா. அம்மா, அந்த கொட்டாங்கச்சி கூழ் ஊட்டாத, அந்த கூழ் ஊட்டாத புறப்பாடி என்ன அதை வந்தவளா. அக்காரோ அக்காரோ தந்தையாரோ தந்தையாரோ 5 எட்டாயோ அம்மா, இந்த அங்காளம்மன் பீடத்திலே அக்கால மங்கையாலும் நீங்க 5 7 பேரும் வந்த உடனே நமது மக்கள் விழா குழுவினர் ஒன்றாக சேர்ந்து நம்ம அம்மா வந்திருக்கிறா. அம்மாவுக்கு என்ன தெரியுமா படையில் இந்த மாசி மாதத்துல? அம்மா, என் கன்னிகளா, உனக்கு அல்லுமாவா என் தாயத்துள்ளுமாவா, அல்லுமாவா என் தாயத்துள்ளுமாவா அவதரித்த மாமா கொகாமாத்தீரே. அம்மா, இந்த மாபாக்க கிராமத்திலே இந்த பக்தர் எல்லாம் அள்ளுமாவும் துள்ளுமாவும் படைத்து மாவிளக்கு ஏற்றி உனக்கு அழகாக தலைவாரை இட்டு, அம்மா, இந்த யாரை யார முடிந்த எல்லளவு தீவம் அழகாக உன் பசி தீர, அம்மா, உனக்கு காயும் நல்ல காயும் கருவடம்மா. யாருக்கு 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 நம்ம மாதாக்கு அம்மாவுக்கு கும்பத்தை படைக்கும் பொழுது காயும் நல்ல காயும் கருவடம்மா. அடிப்பட்டவளே பெரியாய படுத்தவளே
வரட்டும். அம்மாவுக்கு இரவுல கும்பத்தை போட்டாலும் இந்த அங்காள பரமேஸ்வரி கும்பத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த சிவபெருமான் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவங்க. தேவலோகத்தில் இருந்து இந்த பாமர மக்களை இடக்கூடிய கும்பத்தை சாப்பிட்டா தேவலோகத்துல அந்த அம்மாவுக்கு இடம் கிடையாது. அதனால அந்த அம்மாவுக்கு எப்ப தெரியுமா கும்பம்? அம்மா உனக்கு இருட்டறையில் திருட்டு கும்பமா இருட்டறையில் திருட்டு கும்பம் ஓமங்காளம்மா. அந்த இருட்டறையில் மம்பாக்கு இருட்டறையில் அம்மா இருட்டறையில் திருட்டு கும்பமா ஓங்காளம்மா சங்காளம்மா துங்கவளத்தா பெரியாயி என் பேச்சியம்மா இருட்டறையில் திருட்டு கும்பமா ஓங்காளம்மா. இருட்டறையில் திருட்டு கும்பமா இந்த அடி கும்பத்தழகி அம்மா அடி கோபாலம் மந்தையம்மா அடி கும்பத்தழகி அம்மா அடி கோபா. தாயே தங்கைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக வீரபத்ரன் அக்னி வீரன் குதிரைப்படை சேனைகளோடு வந்தார்கள். அவர்களால் சாம்பராணி புகையிட்டு பிரம்பால் மந்திரித்து சாட்டையால் வெள்ளி முத்திரையிட்டு 7 கன்னிகளாக ஒப்பனம் செய்திருக்கிறோம். கல்லாக இருந்த அந்த கல்லு எடுத்தது அந்த கல்லாக இருந்த இந்த 7 கன்னிகளும் உதிரத்தை அறிந்திய பிறகு இந்த கிராமத்திலே சப்த கன்னி அம்மன் ஒப்பனம் சப்த கன்னி அம்மன் ஒப்பனம் சப்த கன்னி அம்மன் ஒப்பனம். அம்மா சப்த கன்னி அம்மன்களை ஒப்பனம் செய்து அந்த மகேஸ்வரன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரன் பட்டத்தை பெற்ற நீ இந்த கன்னிகளை ஒப்பனம் செய்ததால் இன்று முதல் இந்த எல்லையிலே ரேணுகா பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி அவதாரம் கொண்ட நீ இந்த மாம்பாக்கு கிராமத்திலே கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகளை ஒப்பம் செய்த கன்னிகா பரமேஸ்வரி. அம்மா என் தங்கைகள் கன்னிகள் நீர் நிலையிலே விளையாடக்கூடியவர்கள். பாரிஜாத மலரையும் பார்க்கல நீரையும் கொண்டு வருவதற்காக 48 தினங்கள் வேங்கை மீது ஏறி பறந்து சென்றார்கள். ஆகையால் என் தங்கைகள் கன்னிகளுக்கு எங்கெல்லாம் நீரோடை அமைகிறதோ ஏரியோ குளமோ கடலோ ஆறோ எங்கெல்லாம் நீரோடை இருக்கிறதோ என் தங்கைகளுக்கு அங்கேயே கன்னியம்மனுக்கு ஆலயம் அமைய வேண்டும். என் தங்கைகள் ஏறி சென்ற வேங்கைகள் இவருக்கு முன்பாக வேங்கை அம்மனாக அவதாரம் செய்ய வேண்டும். ஆமா குதிரைப்படை சேனைகளோடு இந்த மலையாள வீரன் தங்கையை மீட்பதற்காக வெள்ள குதிரை ஏறி நான் விளையாட ஓடி வந்தார். அம்மா வெள்ள குதிரை ஏறி அம்மா வெள்ள குதிரை ஏறி விளையாட வரும் பொழுது என் தங்கைகளுக்காக பாதுகாப்பாக அந்த குதிரைகளை விட்டு சென்றோம். ஆகையால் எங்கெல்லாம் இந்த கன்னியம்மனுக்கு ஆலயம் அமைகிறதோ அங்கையெல்லாம் கன்னியம்மனுக்கு குதிரை வாகனமாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாம இந்த கன்னியம்மன் ஆடவர் கரம்படாத திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்தவர்கள் தான் வாயப்படி மூலமாக காமாட்சி விளக்கை கரத்தில் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்வார்கள். ஆனால் குழந்தைகளாக இருந்த இவர்கள் ஆகாய மார்க்கமாக சுத்தக்கூடியவர்கள். ஆகையால் எங்கெல்லாம் கன்னியம்மனுக்கு ஆலயம் அமைகிறதோ கள்ளியம்மன் ஆலயங்களில் மேல் கூரையானது போடவே கூடாது. ஆகாய ரூபமாக ஆகாய கன்னிகளா
மது வாசனை, அண்டர் வாசனை, தண்ணீர் வாசனை, சந்தன வாசனை. அம்மா, கன்னிகளாக அவதரித்த இந்த தங்கைகள் இவர்கள் கரத்தால் இந்த சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் ரத்தம் ஆடப்பட்டதால் இந்த கன்னிகளுக்கு மகாபிஷேகம். எல்லாம் வல்ல இந்த மாம்பாக்கம் கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அருளாளி இதோ இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் 8 ஆண்டு காலமாக இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு மாதந்தோறும் அமாவாசை நேரத்திலே அம்மனுக்காக அழகாக ஊஞ்சல் தாலாட்டு ஐயா விழா குழுவினர் சார்பாக இதோ நமது கிராம பொதுமக்கள் சார்பாக அம்பாளுக்கு சிவபெருமானுக்கு ஐயா கரத்தாலே மகா கும்பாபிஷேகம் விழா. அனைவரும் விழாக்குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழாக்குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி. வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அம்பாளுக்கு இது மடியில நமது கிராமத்தின் சார்பாக விழா குழுவினர்கள் சார்பாக காப்பு அரிசி கட்டுவார்கள். இதற்கு எதற்கு என்றால் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய காப்பு அரிசியும் எலுமிச்சங்கனியும் பெற்று சென்று ஒரு காட்டன் துணியில கட்டி நம்ம பூஜை அறையில வைத்து தனக்கு மாதவிடாய் முடிந்து 7 நாட்கள் பிறகுதான் கர்ப்பப்பையானது வாய் திறக்கும். அந்த நேரத்திலே கொடுக்கின்ற இந்த கனியை சூரியன் உதயவுக்கு முன்பாக இந்த அரிசியுடன் அரிசி சேர்த்து உப்பம் போடக்கூடாது, சர்க்கரையும் போடக்கூடாது. அடுப்புல பொங்கி நம் இல்லத்திலே இருக்கக்கூடிய தெய்வ படங்களை துடைத்து ஒரு அச்சதை செய்து பஞ்சதீப எண்ணெயால் விளக்கேற்றி தரையில அந்த சாப்பாட்டை போட்டு நாங்க கொடுக்கின்ற கனியை அது மேல வைத்து முதலாக உங்க இல்லத்திலே இறந்து போன பூவாடக்காரிகளை நினைக்க வேண்டும். இரண்டாவது உங்கள் குல தெய்வங்களை நினைக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்களை நினைத்து வணங்கி அந்த தீபம் எலுமிச்சங்களை மீது தீபம் ஏற்றி பார்க்கும் பொழுது நம் முன்னோர்கள் இறந்தவர்கள் எல்லாம் அந்த தீபத்திலே தெரிவார்கள். அந்த அங்காளம்மன் அருளாளி, அந்த கன்னியம்மன் அருளாளி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாம்பாக்கம் கிராமத்திலே அங்காள பரமேஸ்வரி அருளால் சத்தியமாக ஆகையால் ஐயா சகுனி ஐயா எங்க இருந்தாலும் ராமாயணத்திலே ஒரு பூனி, பாரதத்திலே ஒரு சகுனி, இந்த மாம்பாக்கத்திலும் ஒரு சகுனி இருக்கிறார். ஐயா அவர்கள் மேலே அருகாண்டி வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள எலுமிச்சங்கனியை பற்றி சென்று திருமணத்தரை உள்ளவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏவல் பில்லி சூனியம் மந்திரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அரிசியை பற்றி சென்று சாதமாக செய்து உப்பு சர்க்கரை போடாம பொங்கி அனைவருமே சாப்பிடலாம். அதே போல கும்பாபிஷேகம் முடிந்து இந்த கும்பாபிஷேக நீரை தம் கழனியிலோ ஆடு மாடுகளுக்கோ இல்லத்திலோ தெளிக்கலாம். இது முடிந்த பிறகு அனைவரும் வாங்கி போங்க. எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாக விளங்கக்கூடிய நம் அங்காள பரமேஸ்வரி அருள் பெற்று இந்த மாம்பாக்கம் கிராமத்திலே நீரோடு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி பிரச்சோதயாதி. ஹர மகாதேவ. ஓம் தற்புருஷாய வித்மகே சமருத்ராய தீமகி தன்னோ
மாயவழி சங்கரி நாயகி ஆபத்தில் காப்பவழி எங்கள் குலவள்ளி நீ ஏகாந்த ரூபினி தட்சனின் மகளே தாட்சாகிரி அன்னையே ஓம் தார பரம்பொருளி ஓடும் மறைபொருளி அழகான மாம்பாக்கு கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் அங்க
குழந்தை இல்லாதவங்க முன்னாடி வாங்க. முதல்ல குழந்தை இல்லாதவங்க முன்னாடி வாங்க. தாம்பளை தட்டு எடுத்தாங்க. உங்களால முடிந்த காணிக்கையே அம்மனுக்கு செலுத்துங்க. சாலை கட்டுமா, சாலை கட்டுமா, கட்டுமா, குறுக போட்டு கட்டுமா, பழம் பிடிக்கிற மாதிரி கட்டுங்க, பழத்தை அரிசிக்கு கொடுக்குற மாதிரி கட்டுங்க. தட்டு எடுத்தவங்களா விபூதியோட போட்டு மழை இருவா காப்பரிசு கட்டையா போவாங்க. இந்த லிங்கத்தில் இருக்கிற அபிஷேகம் தனியா மாற்றணும். அப்படியே சாப்பிட்டு இந்த அழகான வேலையிலே யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. இருமா அம்மனுக்கு இதோ இந்த மாம்பாக்கம் கிராமத்திலே அருள்வாழ்த்திற்கும் இந்த நல்ல வேலையிலே அம்மனுக்காக மடியிச்சை இதோ விழா பிரிவினர் சார்பாக இருபது நிமிஷம் பார்க்க மாட்டாங்கல்ல. ஒரே இதுல போட 6 மணி நேரம் எப்படி பார்ப்பாங்க? 8 மணி நேரம் ஒரு நாள் பார்ப்போம். எல்லா நாளுக்கும் பார்க்கணும். நாடா போட வேலை கிடையாது. பார்த்தோம் பண்ண பைசா பணம் கொடுக்குறவங்க அந்த அம்மா மடியில போட்டுருங்க. அந்த அம்மா மடியில போட்டுருங்க. சூப்பரா இருக்கும். தண்ணி போடலாம். கும்பாபிஷேகம் தண்ணி போடலாம். இல்லையா இந்த அம்மா மடியில போடணும். ஊத்தணும். அவன் மேல ஊத்தணும். அவன் மேல ஊத்தணும். மேல ஊத்தணும். வேண்டா 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 ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ வேண்டா வேண்டா அம்மா தாயே அம்மா அசராத்திரிங்க ஜனியே அம்மா அசராத்திரிங்க ஜனியே நம்ம செஞ்சாடியார ஜனியே அம்மா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மாம்பாக்கம் பாருங்கள் ஏது கண்ணியம்மனை காணுங்கள் மாங்கல்ய காப்பிடுவாள் கண்ணியம்மா மகிமை பல பிரித்திடுங்கள் மாம்பாக்கம் பாருங்கள்